ஐயையோ, பொய்யா பேசுறாங்கப்பா. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு விலையின்றி அரசு வீடு வழங்குவதாக அரசாணை வெளியிடப்பட்டு முதற்கட்டமா 20 அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு 59.5 லட்சம் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டிருக்குதா பிரபல செய்தி ஊடகத்துல தகவல் ஒன்று வந்திருக்கு. அந்த செய்தியை குறிப்பிட்டு 20 வீட்டுக்கு 59 லட்சம் ரூபாய் தான் செலவிடப்படுதுன்னா அப்போ அந்த வீடுகள் எந்த தரத்தில் இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ் தளத்தில் ஒரு முகவர் பதிவிட்டிருந்தாங்க. இப்படி இருக்க மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு 20 வீடுகள் வெறும் 59 லட்சத்தில் கட்டித்தரப்படுவதாக சொல்லப்படுவது தவறான தகவல்னு தமிழக அரசு மறுத்திருக்கு. இது தொடர்பா அரசு தனது தகவல் சரிபார்ப்பகத்தின் இணையதளத்துல விளக்கம் அளிச்சிருக்கு. அதுல சொல்லப்பட்டது என்னன்னா, மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் 20 பேருக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பாக வீடுகள் கட்டித்தரப்படுது. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகால 4 வீடுகளும் பாளையங்கோட்டை தாலுகால 16 வீடுகளும் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த வீடுகளுக்கு தலா 11.5 லட்சம் மதிப்பீடு இருக்கு. அப்போ ஒரு வீட்டுக்கு பயனாளி 3 லட்சம் வரை வழங்க வேண்டும்னு தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனா தற்போது பயனாளிகள் வழங்கணும்னு சொல்லப்பட்ட அந்த தொகையையும் அரசே வழங்குவதா அறிவிச்சிருக்கு. அதாவது 20 பயனாளிகளுக்குன்னு பார்த்தா 59,55,000 ரூபாய் வருது. இதையும் தமிழ்நாடு அரசு தாங்களே வழங்குவதாக அறிவித்திருக்கு. ஆனால் 20 வீடுகளின் மொத்த மதிப்பே 59.5 லட்சம் ரூபாய் தான் அப்படின்னு தகவல் தவறாக பரப்பப்படுது. அந்த பயனாளிகள் கொடுக்கறதா இருந்த அந்த தொகையை சேர்த்து தான் அரசே கொடுக்கறதா இதில் அறிவிச்சிருக்கு அப்படின்னு விளக்கம் அளிச்சிருக்கு.